உங்களை புராண பாதை சேனலுக்கு வரவேற்கிறோம். ஆரம்பத்தில் எதுவும் இல்லை. நட்சத்திரங்களும் இல்லை, பூமியும் இல்லை, ஆகாயம் கூட இல்லை. இருள் மட்டுமே இருந்தது. அந்த இருளே சூன்யதா, அனைத்திற்கும் அடிப்படையான சூனியம். ஆனால் அந்த சூனியத்தின் உள்ளே ஒரு தெய்வீக சக்தி இருந்தது. அதுவே பிரம்மன், எல்லாவற்றையும் தாங்கும் நித்தியமான வடிவமற்ற சக்தி. அந்த பிரம்மத்திலிருந்தே தோன்றுகிறார் விஷ்ணு. அவர் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல் காலத்தின் எல்லையற்ற சமுத்திரத்தில் மிதக்கிறார். அமைதி, அசைவற்ற அந்த நிலைதான் பிரபஞ்சத்தின் மூச்சு. அந்த சமயத்தில் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர்கிறது. அந்த தாமரையின் உள்ளே அமர்ந்திருக்கிறார் பிரம்மா, படைப்பின் கடவுள். பிரம்மா தன் சிந்தனையிலிருந்து பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை அனைத்தையும் உருவாக்குகிறார். அதனுடன் மனம், அகங்காரம், காலம் ஆகிய சக்திகளையும் படைத்தார். பின்னர் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், எல்லா உயிர்களும் தோன்றின. இதுதான் சிருஷ்டி, படைப்பு. ஆனால் இந்த படைப்புக்கு ஒரு தொடக்கம் மட்டுமல்ல, ஒரு சுழற்சியும் உண்டு. இந்து தத்துவம் சொல்லும் காலம் நேர்கோட்டில் செல்லாது, அது சுழன்று திரும்பி வரும். அந்த சுழற்சியின் ஒவ்வொரு பகுதியே ஒரு யுகம். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்திய யுகம் தர்மம் நிறைந்த பொற்காலம். திரேதா யுகம் தர்மம் சற்றே குறையும். துவாபர யுகம் குழப்பங்களும் மாற்றங்களும் அதிகம். கலியுகம் இருளின் காலம். இதுவே நாம் வாழும் இந்த காலம். ஒவ்வொரு முழு சுழற்சியின் முடிவிலும் பிரபஞ்சம் அழிகிறது. ஆனால் அதுவே மறுபிறப்புக்கு வழிவகுக்கிறது. இந்த முடிவற்ற தாளம்தான் படைப்பு, பாதுகாப்பு, அழிவு. சிவன் அந்த அழிவின் வடிவம். அவர் ஆடும் தாண்டவம் ஒரு முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம். அழிவிலிருந்து பிறப்பு, மரணத்திலிருந்து பரிணாமம். இதுவே இயற்கையின் சட்டம். இந்த மொத்த படைப்பும் இந்த உயிரும் நாம் உணர்வதும் காண்பதும் எல்லாம் ஒரு மாயை. மாயை என்பது உண்மையை மறைக்கும் திரை. அந்த திரையை தாண்டி நிற்கும் சக்தியே பிரம்மன். அதுவே நித்தியமானது, வடிவமற்றது, எல்லாவற்றையும் தாங்கும் ஆதாரம். படைப்பு ஆரம்பமல்ல, அழிவு முடிவல்ல. இவை இரண்டும் ஒரு சுழற்சியின் இரு மூச்சுகள். அந்த மூச்சே பிரம்மன், நித்தியமான, அமைதியான, சுழல் கொண்டிருக்கும் பரம உண்மை. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள், ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். புராண பாதை, உங்கள் ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது.